சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் மின்தடையால் நோயாளிகள் அவதி அடைந்திருக்கின்றனர். மருத்துவமனையின் தற்போதைய நிலை தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் நேரலையில் இணைந்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. நேற்றைய தினம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நேற்று மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை மின் தடையானது ஏற்பட்டது. இந்த மின் தடையின் காரணமாக இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 490 நோயாளிகளும் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வராங்க. இதில் 15 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு இன்றைய நிலவரப்படி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு ஏற்பட்ட மின்தடையால் பெரும் சிரமமானது ஏற்பட்டது. இந்த மின்தடைக்கு காரணம் மருத்துவமனையில் டிரான்ஸ்பார்மர் இருந்து மின்சாரம் ஒரு வயர் எரிந்ததன் காரணமாக இந்த மின்தடையானது ஏற்பட்டதா முதற்கட்ட தகவல் தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள், செயலாளர் சுப்ரியா சாகு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் இந்த மருத்துவமனையில் எதன் காரணமாக இந்த மின்தடையானது ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக ஆய்வு பணியில் மேற்கொண்டாங்க. சரியா ஒரு 10 மணிக்கு மின்தடையானது சரிப்பட்டது. இருந்தாலும் கூட அந்த 3 மணி நேரத்தில் அந்த மின்தடை ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானதை பார்க்க முடிஞ்சது. இன்று காலை நம்ம இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை கேட்ட பொழுது இந்த நேற்று இரவு ஏற்பட்ட மின்தடையின் காரணமாக பல்வேறு சிரமங்களானது ஏற்பட்டதா சொல்றாங்க. மேற்கொண்டு இன்றைய தினம் இந்த பொதுப்பணித்துறை அலுவலர்கள் இந்த மின்தடைக்கான காரணத்தை மேற்கொண்டு ஆய்வு பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று இரவு இந்த தரைத்தளத்தில் செல்லக்கூடிய மின் ஒயர் கசிந்ததன் காரணமாக தான் இந்த மின்தடையானது ஏற்பட்டதா நேற்றைய தகவலானது அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த மருத்துவமனையில் மேற்கொண்டு நிறைய கட்டடங்கள் இருக்கு. இந்த கட்டடங்களில் மேலும் ஏதேனும் மின்தடை ஏற்படாத வகையில் இன்றைய தினம் பொதுப்பணி அலுவலர்கள் இன்றைய தினம் ஆய்வு பண்ண இருக்கிறதா ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் ஒரு மருத்துவர் கத்திக்குத்து ஏற்பட்டு சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் 2-3 நாட்களுக்கு முன்பாக விக்னேஷ் எனும் ஒரு நோயாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம், 2 சம்பவம் பெரும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நேற்று இரவு இந்த மின்தடை ஏற்பட்டது மிகவும் ஒரு பரபரப்பான சூழலாக காணப்பட்டது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவம் இந்த மருத்துவமனை நடப்பதன் காரணமாக இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வானது ஏற்பட்டிருக்கிறது. என்னதான் அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் முறையாக எடுக்காததை கண்டித்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய நோயாளிகள் ஒரு அச்ச உணர்வை நமக்கிடையே வெளிப்படுத்தவும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் கூட இந்த மின்தடையின் காரணமாக பல்வேறு கட்டடங்கள் இருக்கக்கூடிய மின் ஒயர்களை இன்னைக்கு ஆராய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.